தேர்தலுக்குள் இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டும் என்று திரைப்பட தயாரிப்பு குழு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. அதனால் அதற்குள் இந்த திரைப்படம் வெளியாகுமா என்ற கேள்வியும் அரசியல் ரீதியாக எழுந்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு இன்று அளிக்கப்படும் என குறிப்பிட்டால் அதிகபட்சமாக 1 மாத காலம் ஆகலாம். ஆனால் 10-15 நாட்களுக்குள் இந்த திரைப்படத்தை சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டு வெளியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தேர்தல் மே மாதம் என்பதால் அது மார்ச் மாதம் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகிறது என்பதால் இப்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குவதற்கு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா, கிடைக்காதா, கிடைத்தால் எவ்வளவு நாட்களுக்குள் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட அம்சங்களை தீர்ப்பில் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற அவரது கட்சி மற்றும் விஜயின் ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு இன்னும் சில நிமிடங்களில் அந்த விடை தீர்ப்பின் மூலமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தீர்ப்பில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் சான்றிதழை எவ்வளவு காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்று அந்த உயர் நீதிமன்றம் சென்சார் குழுவுக்கு உத்தரவிடுமா, தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிடுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவ்வாறு காலக்கெடு நிர்ணயிக்க இயலாது என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் தீர்ப்பை இப்போது நீதிபதிகள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் வழங்கும் விவகாரம் குறித்த அந்த தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி PT ஆசா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா, கிடைக்காதா என்பது குறித்து உத்தரவிடுவதற்காக இந்த தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. இப்போ தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் தணிக்கை வழக்கில் விளக்கம் அளிக்க தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் தரவில்லை என இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இப்போது முதல் தகவல் வந்திருக்கிறது. விளக்கம் அளிப்பதற்கு தணிக்கை வாரியத்திற்கு உரிய அவகாசம் வழங்கவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் கூடுதல் அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு வழங்காததால் தான் இந்த சென்சார் சான்று வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தணிக்கை வாரியத்திற்கு உரிய அவகாசம் தரவில்லை என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது மேலும் தள்ளி போகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் திரைப்படத்திற்கான சென்சார் சான்றிதழ் வழங்காததற்கான முக்கியமான காரணமாக அந்த தணிக்கை வாரியத்திற்கு உரிய அவகாசம் அளிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கூடுதல் அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு வழங்கப்பட்டால் அவர்கள் இன்னும் பதில் மனு அந்த டிசம்பர் 18ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் சான்றிதழுக்கான விண்ணப்பித்தது முதல் இப்போது வரை உள்ள அந்த காட்சிகள், படத்தில் சில காட்சிகள் சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஒரு தீர்ப்பில் மற்றொரு கருத்தை கூறியிருக்கிறார். 2 கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தீர்ப்பில் உள்ள 2 அம்சங்களுமே தணிக்கை வாரியத்திற்கு சாதகமாகத்தான் இதுவரை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டுக்கு அவகாசம் வழங்கவில்லை என்பது ஒன்று. ஜனநாயகன் வழக்கில் தணிக்கை வாரியத்திற்கு உரிய கால அவகாசம் வழங்கவில்லை. அங்கு மக்களிடமே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் காட்சிகள் அந்த இருந்தன என்பதால் மறு ஆய்வு செய்வது அவசியம் என்று இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் தேதி இன்னும் தள்ளி போகிறது. படத்தை மறு ஆய்வு செய்வது, சென்சார் போர்டு மறு ஆய்வு செய்வது அவசியம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த மறு ஆய்வுக்கான குழு அதன் பின்னர் அமைக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த திரைப்படத்தை பார்த்து அதற்கு பிறகே இந்த சென்சார் சான்றிதழ் வழங்க முடிவு எடுக்கப்படும். அதனால் மேலும் 2 வாரங்கள் இந்த திரைப்படம் வெளியாவது தள்ளி போகும் என்பதே இப்போது தெரிகிறது. எனவே ஜனநாயகன் பட வழக்கு தொடர்பான அந்த மேல்முறையீட்டு மனு ஏற்கப்பட்டிருக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனு ஏற்கப்பட்டிருப்பதால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது மேலும் மேலும் தள்ளி போகும் என்பதுதான்
என்று தெரிகிறது. இப்போது தாவேக தலைவர் நடிகர் விஜய் தரப்புக்கு ஜனநாயகன் படக்குழு தயாரிப்புக்கு பெரும் பின்னடைவாக இந்த தீர்ப்பு கருதப்படுகிறது. ஏனென்றால் தணிக்கை வாரியத்திற்கு மேல்முறையீடு செய்வதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்படும். படத்தில் குழப்பத்திற்குரிய காட்சிகள் இருக்கின்றன, மறு ஆய்வு நடத்த வேண்டும் என்ற தணிக்கை வாரியத்தின் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதால் இனிமேல் புதிதாக மறு ஆய்வு குழு நடத்தி படத்தை திரையிட்டு பார்த்து அதன் பின்னரே அது வெளியிடப்படும் என தெரிகிறது. இதனால் ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு செய்வது அவசியம் என்று இப்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.